இந்த தடவை ஃபெர்டிலைசர்ஸை சாப்பிட்ற விதைகள் மூலமா விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி கிடைக்கும் 2021க்குள்ள. அதனால நம்மளுடைய டார்கெட் 80 ஸ்டோர்ஸை திறக்கிறது. தேங்க்யூ சார். உடனே இந்த வேலையை ஆரம்பிக்கணும். இவ்வளோ புது விஷயங்களை திடீர்னு செய்யறது நம்ம கம்பெனிக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. கபூர், என்ன சொல்ல வர? ஃப்ரீ டெலிவரியும் பண்ணணும், நம்மள நாமளே அப்டேட் வேற செஞ்சுக்கணும். அது கஷ்டம். அண்ட் விவசாயிங்க சின்ன சின்ன கிராமங்களுக்குலாம் போய் ஃபெர்டிலைசர்ஸ்க்காக அலைய வேண்டிய அந்த அவசியமே இருக்காதே. அண்ட் வீட்ல உட்காந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா பொருட்கள் வீடு தேடி வந்துருமே. ஃப்ரீ டெலிவரி செயின் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும்னு தெரியும்ல. விவசாயிகளுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா இது சரி. ஃப்ரீ டெலிவரி காஸ்ட்டும் விவசாயிகளுடைய மார்ஜினும் ஒன்னா இருக்கும். இந்த சஜஷனால கம்பெனி லாஸ்ல தான் போகும். முகுந்த் சார், விவசாயிகளுக்கு உதவத்தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சார். நான் புதுசு. இந்த கம்பெனிக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு தெரியும் சார். என்ன நாம நஷ்டம் அடையக்கூடாது, அவ்வளவுதானே. திஸ் இஸ் லைக் ஜஸ்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சார், லாங் டேர்ம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் நாம கொடுத்தோம்னா ஃப்ரீ பப்ளிசிட்டி தானா கிடைக்கும். அதே நம்ம ஃபார்மர்ஸ் மூலமா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா 300% growth. எனக்கு என்னமோ இவன் சொல்றது சரியா இருக்கும்னு தான் தோணுது. காம்படிட்டர்ஸ்க்கு இந்த ஐடியா தோன்றதுக்கு முன்னாடி நாம இந்த விஷயத்த பண்ணிடலாம். உங்க இஷ்டம். அப்பூர், கம்பெனியோட கோட்பாடுகளை நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம விவசாயிகளோட வளர்ச்சிக்காக தான் இந்த கம்பெனியே ஆரம்பிக்கப்பட்டது. குட், வெரி குட். சார், அப்புறம் வந்த உடனே எப்படிலாம் பண்ணுறான்? நீங்கள் கொடுத்த ப்ரப்போசலுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கும் உங்களை பற்றின கவனமே இல்லை சார். உங்கள் பொசிஷனுக்கு இது நல்லதே இல்லை சார். நிஜமாவே உங்களுக்கு என் ஐடியா பிடிச்சிருந்துச்சா இல்ல உங்க பையன்றதுனால நான் சொன்னது ஏத்துக்கிட்டீங்களாப்பா? ஏன்னா முகுந்த் சாருக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்பூர், உன்னோட ஐடியாவை நான் ஏன் சப்போர்ட் பண்ண தெரியுமா? அது விவசாயிகளுக்கு உதவுற ஐடியாவை எனக்கு பட்டுது, அதனால தான். அந்த பையனோட வேலையை தீர்த்து கட்டியே ஆகணும். அவன் நாக்கு ரொம்ப நீளுது. இந்த வாடி சார்ஜ் அதிகமாக இருக்கும் சார். எவ்வளோ சொல்லு? 10 15 கொடுக்குறேன். ஆனால் என் பேர் வெளியில் வரக்கூடாது. நீ மாட்டிக்கிட்டா கூட. கவலைப்படாதீங்க சார், வேலையும் ஆகிடும், உங்கள் பேரும் வெளியே வராது. இந்தா 5 லட்சம் அட்வான்ஸ். மீதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம். எப்போ சார்? ஏற்பாடு பண்ணு, நான் டேட் சொல்கிறேன். யஷ், என்னடா கண்ணா ஆச்சு? தூங்குடா கண்ணா, ஏன் தூங்க மாட்ற? என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒன்னும் இல்லடி தங்கம், தூங்குங்க. தூக்கம் வருதுல்ல? தூங்குடா கண்ணா. என்னாச்சு இப்போ? தூங்கவே மாட்டேங்கிறான். ஓ அப்படியா? வா 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 வா, அப்பா கிட்ட வா. வா 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 வா, அழக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ. அட, நீங்க என்ன பண்றீங்க? நீ 2 நாளா தூங்கவே இல்ல. நீ நல்லா தூங்கு. வாடா கண்ணா, நம்ம வெளியில போலாம். வா வா வா. பாக்யஸ்ரீ, ரிட்டையர்ட் ஆக போறேன். ஏன்னா அபூர்வா ரெடி ஆயிட்டான், அவன் பார்த்துப்பான். கண்டிப்பா. அப்பன்னா நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. குட் பாய். போலாமாப்பா? ஓகே. சாப்பாடு நான் அப்புறமா கொடுத்து விடுறேன். அப்பா கிளம்பிட்டா? பாய் சொல்லுங்க. பாய் 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 சொல்லலாம். பாய். ஐயோ தாங்க முடியல கண்ணா. அவங்களும் பாவம் தானே கண்ணா. இந்த மாதிரி ஆளுங்களாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. 100 ரூபாய். ஏய் ஏய், டபுள் காப்ஸே. நல்ல இதயம் கொண்ட அந்த பிசினஸ் மேனை பட்ட பகல்ல சுட்டு கொண்டு இருக்காங்க. எதேச்சியா நடந்த ஒரு கொலை இல்லங்க இது. ப்ரீ பிளான்ட் மர்டர் தான் இது. வெறுப்போ மோசமான எண்ணங்கள் கொண்ட கொலை தான் இது. கொடுமையான கொலை.
மொத்தம் 4 புல்லட்ஸ் பாஞ்சிருக்கு சார். பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில். ரத்தப்போக்குனால கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு. உடனே விக்டிம் இறந்துட்டாரு. பொழைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரொஃபஷனல் கில்லர் இந்த வேலையை செஞ்சிருப்பான். நெஞ்சில 4 குண்டு பட்டிருக்கு. என்னங்க என்னங்க அப்பா அப்பா. சார், காப்சிக் மர்டர் கேஸை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பப்ளிக் ஃபிகராக இருந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், ஏதாவது அப்டேட் இருந்தால் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஜெய்ஹிந்த் சார். சார், லோக்கல் மிட்கட் தான் சார். FSL கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க, எதுக்காக அனுப்பியிருப்பாங்க, இந்த வேலையை பண்ணுறதுக்குன்னு தெரியல. நெட்வொர்க் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் சார். பிளானிங்கோட தான் மர்டர் பண்ணியிருக்காங்க. கில்லருக்கு தவில் கப்சேவுடைய ரொட்டீன் நல்லா தெரிஞ்சிருக்கு. சிக்னலுக்கு எப்போ வருவாருங்கிறது கூட தெரிஞ்சிருக்கு. வீட்டிலேருந்து கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. தவல் கப்சேவுடைய வீடும் சிக்னல் ஏரியாவும் பக்கத்தில் தான் இருக்கு. CCTV ஃபுட்டேஜஸை பாரு. ரைட் சார். தூங்கு கண்ணா. என்னாச்சு? எமர்ஜென்சி நான் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு நான் சொன்னேன்ல. இப்போ எதுக்கு கால் பண்ண? உன்னோட பணம் எல்லாம் உனக்கு கிடைச்சிரும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கால் பண்ணாத, நானே கால் பண்றேன். அம்மா பால் குடிச்சிட்டாங்களா? இல்ல, தூங்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம குடும்ப நிலைமை மாறிடுச்சுடி. என்னமோ கெட்ட கனவு காண்ற மாதிரி இருக்கு. அப்ப அவன் யாரு கொன்னானோ அவனை நான் கண்டிப்பா. கொலைகாரனோட முகத்தை நீங்க எந்த அளவுக்கு உத்து பாத்தீங்கன்னு சொல்லுங்க. ஒரு அழுக்கு துணி போட்டு சுத்திக்கிட்டு இருந்தா சார், அதை தான் நான் பார்த்தேன். அந்த துணியால பாதி முகத்தை மறைச்சிருந்தா. ஏதாவது பாத்தியா? பார்க்க முடியல சார். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பைக்கில் ஏறி வேகமாக போயிட்டான் சார். பைக்கை பற்றி ஏதாவது எடுக்க முடியுமா? நம்பர் பிளேட் பாத்தியா? பிளாக் கலர் பைக் சார், JK பைக் மாதிரி. நம்பரை நான் சரியாக பார்க்க முடியல சார். ஆனால் நம்பரோட ஆரம்பம் MH12 இருந்தது. MH12 அப்படின்னா பூனே சார். யாராவது இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? தெரியல சார், யார் பண்ணிருப்பாங்கன்னு. நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், பார்த்து பத்திரமா இருங்கன்னு. நான் சொன்னதை கொஞ்சம் கூட அவர் கேட்டதே கிடையாது. நீங்க ஏன் அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க? ஏதாவது ஆபத்தா? 2 வருஷம் முன்னாடி கூட யாரோ அட்டாக் பண்ணாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப கூட இவன் அவர் கூட தான் இருந்தான். என்னது? யாரும் இவங்களா? ஹேய், விளையாடா வாடா. வா வா வா. யார் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? விடுங்கடா, விட்டுருங்க, விடுங்க. அமைதியாரே. ஹேய், இது வெறும் வார்னிங் தான். அடுத்த வாட்டி நேரா நெத்திலே சுட்டுருவேன், அவ்வளோதான். டேய் வாடா. இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா ஏன் யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல? அப்பா நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அவரை அடிச்சிருக்காங்கம்மா, அவரை பயமுறுத்திருக்காங்க. வேற அப்பதான் ஏன் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லல? நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அவரு பெரிய ஆபீசர்கிட்டயும் பேசினாரு. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கிடைச்சது. 6 மாசம் ஒண்ணுமே நடக்கல. அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அட்டாக்கை யார் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் சாரன் சிங்கும் சஞ்சய் ஜக்தாப்பா இருக்கலாம்னு சொன்னாரு. பிசினஸ் மேனா? 2 பேருக்கும் ஒரே பிசினஸ் தான். சஞ்சய் இல்ல ஸ்ராவன் தான் பண்ணாங்கன்னு ஏன் தேவனுக்கு இந்த மாதிரி தோணுச்சு? 2 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்கார் மகாராஷ்டிரால 5 ரைஸ் மில் திறந்தாரு. அதனாலதான் சஞ்சய்க்கும் சாரங்க்கும் பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆச்சு. அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க. என்ன தாவல்னா, ஃபர்டிலைசர்ஸும் விதைகளையும் ஏற்கனவே கம்மி விலையில தான் கொடுக்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. எங்க பிசினஸுக்கு பெரிய பிரச்சனை ஆகுதே. இப்போ 5 ரைஸ் மில் ஆரம்பிக்கிறதுக்கான அவசியம் என்ன? பணம் நிறைய இருக்கு, அதனால தான் இதை திறந்திருக்கேன். ஆனா விவசாயிங்களுக்கு இதெல்லாம் தேவையானு கொஞ்சம் சொல்லுங்க. உங்களால எந்த ஒரு விவசாயியும் வேற யாருக்கும் விற்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த பிசினஸ் நான் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் ஆரம்பிச்சேன். அவங்களால என் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால எங்க பிசினஸ் பாதிக்குது, அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? உன்னோட பிசினஸ் பிளானை மாத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. பாத்துக்க,
நீ முதல்ல விவசாயிங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலையை நிறுத்தி. நான் முடியாதுன்னு சொன்னா என்ன தேவலண்ணா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் ரவுடிங்க அவரை மிரட்டினாங்க. இந்த தடவை கொலையும் செஞ்சுட்டாங்க. அந்த சஞ்சய் தான் சார் அதுக்கு காரணம். எங்க மேல ஏற்கனவே கோவமா இருந்தாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தேன். இது மட்டும் நல்லபடியா வந்திருந்தா இண்டஸ்ட்ரியே டோட்டலா மாத்திருக்கும் சார். சஞ்சய்க்கும் சாரம்க்கும் உங்க பிசினஸ் பிளான்ஸ் பத்தி அப்ப தெரிஞ்சிருக்குமா? அப்ப இந்த பிளானை வந்து நீங்க மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ணீங்களா? இல்ல சார், இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா யாரு சார் இந்த விஷயத்தை வெளியில லீக் பண்ணிருப்பாங்க தெரியலையே. போர்ட் மீட்டிங்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் வேணும். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தவல் கப்சேவோட மர்டரை கேட்டு ஊரே கலங்கி நிக்குது. அவரோட காரு துணிநகரம் சங்கம் ஏரியா டிராஃபிக் சிக்னல்ல நிக்கும் போது பட்ட பகல்லே அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. கொன்னவனோட அடையாளம் பிச்சைக்கார வேஷம் போட்டு நின்னு அவன் கொன்னு இருக்கான்னு சொல்றாங்க. கிரைம் பிரான்ச்சுக்கு கேஸை சீக்கிரமா முடிக்கணும்னு பிரஷர் வந்திருக்கு. இதுல சில பேரை சந்தேகப்படுறாங்கன்ற நியூஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இப்படி பட்ட பகல்லே எல்லார் முன்னாடி இந்த கொலை நடந்திருக்குன்னு நினைக்கும் போது சீக்கிரமா கொலைக்காரனை பிடிக்கணும்னு கிரைம் பிரான்ச்சுக்கு பிரஷர் போடப்பட்டிருக்கு. தவல் கப்சேவோட மர்டர் மொத்த ஊரையும் உலுக்கி போட்டிருக்கு. அவர் இறந்ததுனால விவசாயிகளோட நிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தவல் கப்சே விவசாயிகளோட நலம் வாரியா இருந்திருக்காரு. ஹலோ, பாத்தியா? டிவியில் அந்த நியூஸை பற்றி தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்கள் காலுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு தானே செய்ய சொன்னேன். சார் முகூர்த்தத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தோம், வாய்ப்பு கிடச்சிது, பண்ணிட்டோம். சரி, வேலை கிளீனாக முடிஞ்சதில்ல. என் பேர் வெளியே வரக்கூடாது. சார் கவலையே படாதீங்க. ஆனால் சார் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் தரேன் நீங்கள். நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு அதே இடத்துக்கு வந்துடுறேன். சரிங்க சார். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தவல் கப்சேவோட மரணத்தினால நகரமே ஆடி போயிருக்கு. அவரோட காரு பூனே சிக்னல்ல நிக்கும் போதுதான் அவரை பட்ட பகல்லே சுட்டு கொன்னுட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் படி கொன்னவன் பிச்சைக்கார வேஷத்துல வந்து கொன்னானா. இதுதான் போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன். கொலைக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் கண்டிப்பா தோணுது. இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியமே அடங்கி இருந்துச்சு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க போலீஸ் ரொம்பவே போராடினாங்க. சார் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. சங்கம் சிக்னல் சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே கிடைக்கல சார். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. இதான் சார் பைக். ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்னா நம்பர் பிளேட் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். தவல் காப்ஸியோட பிஸ்னஸ் எதிரிகள் சஞ்சய் அண்ட் ஷாரன். அவங்கள கூட்டு வா, பேசி கண்டுபிடிப்போம் யார் எந்தெந்த வேலையை செஞ்சாங்கன்னு. வணக்கம் சார். சொல்லு கணேஷ், என்ன விஷயம்? சார் கன்னை யார் வித்தானோ அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பேர் என்ன? லக்ஷ்மண் குரூப் சார். சமூகவாடியில் இருக்கான் சார். கார்பரேஷன் ஏதோ நடத்துகிறான். புரியுது. யாரு? என்ன வேணும் சார்? போய் தேடுங்க. நௌரியா சார் என்ன சார் இது? நான் என்ன சார் பண்ணேன்? என் வீட்டுக்குள்ள என்ன சார் தேடுறீங்க? சார் நான் ரொம்ப நல்லவன் சார். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாமே தெரிஞ்சிடும். சார், இந்த கன்ஸ் கிடைச்சிருக்கு. நீ உத்தம. ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தவல் ஜேவை நீங்க மிரட்டியிருக்கீங்க. உடனே அதுக்கப்புறம் எதிர்த்தாக்குதல் நடக்குது. அவரால் எங்க பிசினஸ் நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருந்தது. அதனால நானும் சஞ்சயும் அவரை பார்த்து பேசலான்னு போனோம். அட்டாக்லாம் பண்ணவே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட போலீஸ் எங்களை விசாரிச்சது. நான் எதுவுமே பண்ணல. உங்க பிசினஸ்ல வேற யாராவது அவரை தாக்கக்கூடியவங்க இருக்காங்களா? நான் என்னை பத்தி மட்டும்தான் பேச முடியும். தவல் காப்சி யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. அவருக்கு எவ்வளவு நண்பர்கள் எவ்வளவு எதிரிங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சில பேருக்கு உள்ள வலி இருந்திருக்கலாம், அவர் வெளியில காமிச்சிக்காம இருந்திருக்கலாம். நீங்க கண்டுபிடிங்க, அவங்க ஆளாவே இருக்கலாம். சரி கிளம்புறேன். கவனமா இரு. ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லு. கிளம்புறமா?
கிளம்பிட்டீங்களா மாமா? கண்ணா, டெல்லிக்கு ஃப்ளைட்டு, வேலை இருக்கு. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. ம், சரி. போகலாம். அப்பூர், சரி நானும் கிளம்புறேன். ம், சரி. கவலைப்படாத. ஏதாவது சாப்பிட்டாங்களா? யார் காலை ஏன் கட் பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராங் நம்பர். யஷ் எழுந்துற போறா, நான் போய் பார்க்குறேன். கபூர் விவசாயிகளுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணலான்னு என்கிட்ட ஒரு பிளான் சொன்னார். அவருடைய முழு ப்ரொப்போசலையும் படித்ததுக்கப்புறம் அது ஒரு பிரில்லியன்ட் ஐடியான்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஐடியா அமலுக்கு வந்ததுன்னா எல்லா காம்படிட்டர்ஸையும் எங்கள் கம்பெனி மிஞ்சிடும்னு நிஜமாக தோணுச்சு. சரி மோகன், வெளியாளுங்களை தவிர கம்பெனியில் யாராச்சும் தவலை எதிர்த்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? இவன் வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட ப்ரொபோசல் முறையாக ரிஜெக்ட் ஆயிருக்கு சார். சார் உங்களை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சார், மர்டரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு விஷயம், தவல் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயரை வெளியில் தள்ளிட்டாரு. யாரு? ரிஜேஷ், தவல் சாருடைய மச்சின. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜேஷ்? ஃபர்டிலைசர்ல மருந்து கலந்து வித்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப தெரிஞ்சிடுச்சுல. உன் மேல நம்பிக்கை வச்சதானே டிஸ்ட்ரிபியூஷனை உன்னை நம்பி கொடுத்தேன். என்கிட்டயே நீ திருடுறியா? மாமா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. உனக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட நீ கேட்டிருக்கணும், இல்லை என் பையன்கிட்டயாவது கேட்டிருக்கலாம். என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க. உன்னை நான் மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? உடனே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். ஆனால் நீ திருடின பணம் எல்லாத்தையும் மொத்தமாக நீ இந்த கம்பெனிக்கு கொடுத்தே ஆகணும். இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தப்பான விஷயங்களை நான் எப்பவும் ஏற்றுக்கவே மாட்டேன். மாமா, நீ இங்கிருந்து போலாம். தவலோட வைஃபுக்கு இதை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அவரை கம்பெனி விட்டு தூக்கின காரணத்தை தவல் சார் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு இப்ப கால் பண்ற? வேலை முடிச்சு 1 வாரம் ஆச்சு மேடம், ஆனா எனக்கு பணம் வரவே இல்லையே. அட, நான் தர, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாமே கொஞ்சம் அடங்கட்டும். இது ஒண்ணு என்னோட வேலையே இல்லையே மேடம். எனக்கு மீதி பைசா தேவை. உன்னோட பணத்தை எடுத்துட்டு நான் எங்கேயும் ஓட போறது இல்லைல்ல. ஓ, வாயை மூடிட்டு இரு. திரும்பி கால் பண்ணாத எனக்கு, புரியுதா? என்னாச்சு? ஃபோன்ல யார்டி? பங்கஜ். என்ன சொன்னா? அவனுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வேணுமா, அதனால தான் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ நீ புது பிரச்சனையை உருவாக்கிட்டியா? டென்ஷன் எடுத்துக்காத, நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அவர் கம்பெனியால நிறைய பிரச்சனை வந்துச்சு. எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சு. அவங்கள யாரு வேணாலும் ஈடுபட்டுக்கலாமே. ஆனா உங்க 2 பேரை தவிர வேற யாரும் அவரை மிரட்டலையே. அவரை நாங்க தற்செயலா தான் சந்திச்சோம். அதுக்கப்புறம் தான் அவர் மேல அட்டாக் நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க உங்களுக்கு அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையே. அவங்க கிட்டயும் இல்ல, உங்க கிட்டயும் இல்ல. சொல்லிடுறேன் சார். நான் கண்டு விற்கிறேன் சார். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி பூனால விற்கிறேன் சார். உன் சப்ளையர் யாரா? தெரியாது. நான் வெளிநாட்டுல இருந்து வாங்குறேன் சார். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. கடந்த 1 மாசமா பூனேல எத்தனை கன் வித்திருக்க நீ? யார் யாருக்கு வித்திருக்க? எல்லாத்தையும் சொல்லு. போன மாசம் 2 பேர் வாங்கினாங்க. பேரை சொல்லு. முகமது இக்பால், பிரகாஷ் தூபே. மத்த டீடைல்ஸ் சீக்கிரம் சொல்லு. சொல்றா. சார், ஷூட்டர் பைக்ல போயிருக்கான். போன அட்ரஸும் கிடைச்சிருச்சு. சுமோத் மண்டல்ன்ற பேர்ல இருக்கு. அட்ரஸ் கிடைச்சதா? எஸ் சார், எல்லாத்தையும் எடுத்திருக்கோம் சார். குட். கன் செல்லர் ஏதாவது வாயை திறந்தானா? 2 பேரோட நம்பர் கொடுத்துருக்கான். எதையுமே நம்ம விட்டுடக்கூடாது. லக்ஷ்மணுக்கும் இந்த மர்டர் கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். ஆனா சார், தவலோட மச்சான் ஜெயேஷ் 6 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கான். கம்பெனிலே கை வச்சிருக்கான். அவன் அந்த விஷயத்தையே மறைச்சு வச்சுட்டான். ரிஜேஷை கூப்பிடு, பேசலாம். அவன் டெல்லியில இருக்கான் சார். நான் அவனை நாளைக்கு பூனே வர சொல்லியிருக்கேன். ஒரு வேலை பண்ணுவோம். தவாலுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸையும் எடு. அதுல ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ரைட் சார். சார், இவர் ஒய்ஃபோட ஓனர் சுவேத் பாபு. MH12AL145 பைக் உண்டா? ஆமா சார். அந்த பைக்கை மர்டருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணன்னு? சார், போன மாசமே என்னோட பைக் திருடு போயிடுச்சு சார். நான் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? MS நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சார். சொல்லு, கன்னை யாருக்கிட்ட இருந்து வாங்கின? அவனோட பேர் லக்ஷ்மண் சார். அந்த கன்ல தானே கொன்ன? இல்ல சார், அவன் கிட்ட இருந்து வாங்கினே தவிர வேற எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. லக்ஷ்மண் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லு. சார், சத்தியமான எதுவுமே பண்ணல சார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சிருக்கேன்.
என்னடா உளர்ற நீ? என்னை பார்த்து பெரிய பருப்பான்னு கேட்பாங்க. நீ ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்லுவாங்க. கண்ணை கூட தொட முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லீகல் கன் வாங்குறது விளையாட்டுன்னு நினைச்சியா? ஒரு வேகத்துல தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருங்க சார். ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு இப்படி தப்பாயிடுச்சு. கன்னை ஏன் வாங்கின? நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்கள் வேலையை முடிச்சிடும், பேரும் வெளியே வராது. இந்தா 5 லட்சம் அட்வான்ஸ். உன் வாயை திறக்க வைக்கிறதுக்கு வேற வழி எனக்கு தெரியும். மரியாதையா சொல்ல. எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டது, அதனால தான் சார். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கி கொடுத்தேனே. அதுக்கப்புறம் அவன் அதை வாங்கிக்கவே இல்லை சார். இப்போ கூட அந்த கண்ணி என்கிட்ட தான் சார் இருக்கு. பேரை சொல்லு, நம்பரை கொடு. என்ன யோசிக்கிற? யார் பேரை சொல்றதுனா? இல்ல ஞாபகம் வரலையா? சொல்லுடா. தவல் கப்சேவை கொல்றதுக்கு யாரு பணம் கொடுத்தா? இல்லை யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் யாரையும் கொல்ல சார். அப்படின்னா நீ கன்னை எதுக்கு வாங்கினேன்னு சொல்லு. என் நிலைமையை நினைச்சு என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன் சார். எடுபடி வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். வெறும் சில்லறை தான் சார் எனக்கு கிடைச்சது. வேர்வை சிந்தி உழைச்சோம், எனக்கு பலனே இல்லை சார். அதனால தான் கன்று வாங்கினேன், பணத்தை திருடலான்ட்டு. அப்படின்னு முடிவு பண்ண குறைஞ்சபட்சம் இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்ல சார். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், நான் யாருமே கொல்லலை சார். 6 குண்டு என்னோட வீட்டில் இருந்து உங்களுக்கு கிடைச்சதில்ல, அது எல்லாத்தையும் நான் லக்ஷ்மண் கிட்ட தான் சார் வாங்கினேன். அதனால தான் எல்லாமே அப்படியே அந்த இடத்துல இருக்கு சார். அந்த இடத்துல இருந்து 1 குண்டு கூட வெளியே வரல சார். அந்த தவளுடைய வேலை லிமிட்டை தாண்டி போகுது. ஆமாயா, அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன பண்ண முடியும்? அவன் பயப்பட மாட்டான். இனிமேலாம் மிரட்டினா மட்டும் பத்தாத, ஒரேடியா போட்டு தள்ளிடணும். உண்மையான புல்லட். பைத்தியமா நீ? புரிஞ்சு பேசுறியா? நாம அதெல்லாம் பண்ண மாட்டோம். அவனை பயமுறுத்த மட்டும்தான் சொல்றேன், கொல்லணும்னு சொல்லலை. 3-4 ரவுடிங்க ஹையர் பண்ணுவான். புல்லட் அவன் காதுகிட்ட மட்டும் போகணும்னு நம்ம சொல்லணும். புரியுதுல்ல? அப்ப அவன் கண்டிப்பா பயப்படுவான். நம்ம சொல்லாமலே என்ன சொல்ல வரும்னு அவனுக்கு புரியணும். அதுக்கப்புறம் நாம சொல்றத சீரியஸா அவன் கேட்பான். விடுங்கடா என்ன. சார், இர்ஃபான் அண்ட் பிரகாஷ் 2 பேரும் வாங்கின கன்னை நம்ம சீஸ் பண்ணி கொடுத்தாச்சு சார். எஃப்எஸ்எல்லோட ரிப்போர்ட் படி 2 கன்னுமே யூஸ் பண்ணவே இல்லை சார். புல்லட்ஸ் கூட அப்படியே இருக்கு. இர்ஃபானோட பேக்ரவுண்ட்ல செக் பண்ணோம் சார், தப்பா எதுவுமே கிடைக்கல. அவன் அந்த டைம்ல சங்கம் நகர் சிக்னல்ல கூட இல்லை சார். ஆனா அந்த பிரகாஷ், அவன் மேல கொஞ்சம் நகை திருட்டு கேஸ் மட்டும் இருக்கு சார். ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்லை, கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஷீனான்னு ஒருத்தவங்க கூட அவன் இருந்திருக்கிறதா சொன்னாங்க சார். மொபைல் லொகேஷன் செக் பண்ணோம், ஆனா கிரைம் ஸ்பாட்ல இல்லை சார். வேற எதுவும் சஞ்சய்க்கு எதிராக கிடைச்சது? எதுவுமே கிடைக்கல சார். தேடுறோம் சார், கிடைக்குதான்னு பார்ப்போம். சாரங்கும் சஞ்சயும் அந்த மர்டரோட நல்லா கனெக்ட் ஆயிருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி நடந்த அட்டாக் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்புறமா பாரு, சாரங்கும் சஞ்சயும் கன் யூஸ் பண்ணவங்களோட லக்ஷனோட கனெக்டடா இல்லையான்னு பாருங்க. அந்த பைக்கார சுபோத், அவன் நிஜமாலே எம்எஸ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். திருட்டு பைக்கு, அதனால தான் நம்பர் பிளேட்டை அவங்க மாத்தல. தவால் அட்டாக் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. போலீஸ் தேடி தேடி எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துருச்சுன்னா 2 வருஷம் அதிகம், ஒன்றும் கிடைக்காது. நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். போலீஸ் கவனிக்கும். என்ன பண்றது? அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். முக்கியமா பயத்துல நாம எதுவும் பண்ணக்கூடாது. சொல்லு கணேஷ், என்ன விஷயம்? சார், ஒரு பெரிய சம்பவம் சார். ஒரு டீமே சேர்ந்து செஞ்சிருக்கு. அப்ப இது யூஸ் ஆச்சுன்னா டீமுக்கு பெரிய ட்ரீட். சரி சொல்லு. முதல் விஷயம், அந்த ஆளோட மச்சான் ஜெயேஷ், அந்த ஆள் ரொம்ப பெரிய குற்றவாளி. தவலோட பிசினஸ் ரைவல்ஸ் சரண் சிங்காக இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்போத்துல இருந்து? 5-6 மாசமா. அதாவது தவல் இவனை வேலையை விட்டு தூக்குனதுல இருந்து. அதுக்கப்புறமா தானே? அவங்க கம்பெனிலேருந்து என்னை வெளியில் தள்ளினதுக்கு அப்புறம் நான் சாரன் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன். இதெல்லாம் உன் மாமாவுக்கு தெரியுமா? இல்ல, இது தாவலுக்கு தெரியக்கூடாதுன்னு ஜெயவேஷ் கேட்டுக்கிட்டான். திருடுறது தான் அவன் வேலை. இதை மட்டும் ஏன் மறைச்சான்? ஏன்னா என் சிஸ்டரோட வீட்டு நிலைமையை கெடுக்க விரும்பல. நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன். எங்கள் மாமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வேற சொன்னார். சாரன் சிங்கிட்ட நான் வேலைக்கும் சேர்ந்துட்டேன். அதை மாமா கிட்ட சொல்லலை. இப்போ வீட்டுக்கு போய் கம்பெனியை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் தவலுக்கும் உன்னை பற்றியும் சரியா தெரியல. திருட்டுத்தனமா எல்லாத்தையும் சாரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உள்ள நடந்ததை ஜெயேஷ் என்கிட்ட சொன்னான். என் கம்பெனிக்கு யூஸ் ஆச்சு. ஏமாத்து வேலை ரொம்ப நாள் போகல. தேவல்ஜிக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்குறாரு, அப்படிதானே?
நீ பயந்து போய் அவரை கொன்னுட்ட. டே ஜெயேஷ், நீ ஒரு ஃப்ராட். அதனால தான் உன்னை துரத்திட்டான். மாமாவோட பிசினஸ் ரைவல்ஸோட சேர்ந்துட்ட. அப்போ கூட சும்மா இல்லை, அந்தால நீ கொன்னுட்ட. நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க. அவர் என் எக்ஸ் பாஸ் மட்டும் இல்லை, என் சிஸ்டரோட ஹஸ்பண்டு கூட. எனக்கு என் சிஸ்டர்னா உயிர் சார். சார், ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், அபூர்வோட ஜிகிரி தோஸ்த் உமேஷ். அவனும் போய் எதிரிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கானா? அதை விட பெரிய நியூஸ் சார், இவன் சஞ்சயோட தூரத்து சொந்தக்காரன். இங்கே எதிரியோட கனெக்ஷன். சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சஞ்சய் எனக்கு மாமா முறை வருது சார். எங்க அம்மாவோட கசின் அண்ணா. என் ஃபேமிலி அவருக்கு க்ளோஸ் தான், ஆனால் நான் இல்லை. எங்க கிட்ட போய் சொல்லாத. சஞ்சய் தான் உனக்கு பிசினஸை செட் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணான்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமா சார். அந்த ஏழவுக்கு நன்றி கடன் மயிறு செலுத்த தானே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சொன்னேன். இல்லை சார், அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை சார். அப்போ சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு. அவனும் என் ஃபேமிலியில் ஒருத்த மாதிரி தான் சார். சஞ்சய் மாமா எங்களுக்கு பண்ணது உதவி மாதிரி தான். அதுவும் தானமால லோனா கொடுத்தாரு. அதுக்கு இப்போ வரைக்கும் பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணணும்னு அவர் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சிருக்க மாட்டேன் சார். உமேஷ் கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். உமேஷும் அபூர்வும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். உமேஷ் ஃபேமிலிக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கு. ஆனால் அந்த உமேஷ் அபூர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட். சரி, ஏத்துக்கிட்டேன். இந்த மர்டர் நீங்க பிளான் பண்ணது இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தாக்குதலுக்கு பிளான் பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும். ஆமாம், அந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணோம். ஆனால் அது மிரட்டுறதுக்காக மட்டும்தான். மர்டர் பண்ணணும்னு நாங்க நினைக்கல. கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சஞ்சய் அண்ட் ஷாரன் கிட்ட இதை பத்தி நாங்க விசாரிச்சு பார்த்தோம். எதுவும் வெளி வரல. சஞ்சயும் சாருங்கும் இதை செய்யலைன்னா வேற யார் சார் செஞ்சிருப்பா? அப்போ அவ இந்த நிலைமைக்கு யார் கொண்டு வர நினைச்சிருப்பா? ஆபீஸ்ல ரிலேட்டிவ்ஸ்னு வேற யாராவது இருக்கலாம்ல. இவங்களோட சண்டை போட்டுட்டு போனவங்க அதை அவங்க மனசுலயே வச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா உறுதியாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். எங்க கம்பெனியோட ஹெட் ஆஃப் ஆபரேஷன் முகுந்த் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நான் சொன்ன ஐடியா பிடிக்கல. அப்பா என்னைக்குமே ஐடியா சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால அவருக்கு கோபம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அது உண்மைதான். கபூருக்கு வேலையை பத்தி தெரியாது. தவல் சாருடைய பையனா அவன் இல்லைன்னா இந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கபூரோட பிரச்சனைனா அவன் தானே கொலை பண்ணியிருக்கணும். தால் சார் பண்ணியிருக்க மாட்டாரு. அபூரை கொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். கொலை முயற்சியில் இவர் இறந்துட்டாரு. இதெல்லாம் பொய். நான் அப்படியெல்லாம் பண்ணல. நான் தான் பண்ண அப்படிங்கிற ஆதாரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க நான் வரேன். நீங்க உங்க ஆதாரத்தை காட்டுங்க. இதை விட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார், அதுவும் பெருசு. அது கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. அது என்ன சார், நீங்கள் அந்த ஃபேமிலியை கவனிச்சுக்க சொன்னீங்க. செஞ்ச தவலோட பையன் அபூர் சரியான கடனாளி. 6 மாசத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ரொம்ப கடன் இருந்துச்சு. இது யாருக்கோ பிடிக்கல. அபூர்வ மேல இருக்கிற கோவத்தை அவங்க அப்பா காப்ஸி மேல கூட காமிச்சிருக்கலாம்ல. டார்கெட் அபூர்வா கூட இருக்கலாம். காப்ஸியை சேர்த்து கூட இருக்கலாம். சார், காப்ஸியோட ஃபேமிலி ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்க. அபூர் ரொம்ப மோசமான ஒரு கடனாளியா இருக்கான். ஊரை சுத்தி அவனுக்கு கடன் இருக்கு. அபூரோட ஒய்ஃப் ஜான்வி இருக்கால, அவளும் சாதாரணமான ஆள் இல்ல. ஏன் சார்? பங்கஜ் மிஸ்ராங்கிற ரவுடியோட ஜான்வி டச்சில் இருக்கிறாங்கிறது அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ்ல சொல்லுது. கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தெரிய வருது, ஜான்வி தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பங்கஜ் மிஸ்ரா ஒய்ஃப் ஜூவியோடைய அக்கௌண்ட்டுக்கு 3 தடவை 2 லட்சமா 6 லட்சம் போட்டிருக்கா. ஆச்சரியம். பங்கஜ் மாதிரி ஆளோட ட்ரஸ்ட் எதுக்கோ பணம் கொடுக்குறான். அதுவும் இந்த மாதிரி. 2 பேரையும் கூப்பிடு, என்ன கதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இத பாரு, நான் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். நீ செய்யற செலவுகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நேரடியா பதில் சொல்லு. உன் அப்பாவை ஏன் கொன்ன? என்ன என்ன கேள்வி கேக்குறீங்க? உன் மனைவி பங்கஜ் மிஸ்ராக்கு பணம் தரா, தெரியுமா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்படின்னா உனக்கு தெரியும். ஆமா, பங்கஜ் எனக்கு தெரியும். ஆனா நான் வேற ஒருத்தரை கிட்னாப் பண்ண சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். கிட்னாப்? யாரை கிட்னாப் பண்ணுவ? அவன் பேரு கரண் சார். அவனோட ஒய்ஃப் சார். கரணை பயமுறுத்துறதுக்காக. கரண் யாரு? அவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். ஏதோ லோக்கல் நியூஸ் சேனலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கானா. அவன் வைஃபை கிட்னாப் பண்ணீங்க? அவன் அப்பூரை பிளாக்மெயில் பண்ணான் சார். என்ன சொல்ற நீ? பிளாக்மெயிலா? எதுக்கு பண்ணான்? நான் ஒரு பொண்ணு கூட இருந்த ஒரு வீடியோ அவன்கிட்ட இருந்துச்சு. அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சார். ஆனா அவன் ஒத்துக்கவே இல்லை. பணம் கேட்டு மிரட்டினா சார். போலீஸ் கிட்ட ஏன் வரல? மொத்தத்தையும் நீயே செட்டில் பண்றதுன்னா பணம் கொடுத்துருக்கலாமே சார். அந்த பணத்தை கொடுக்கலாம். ஆனா கேட்டது 10 கோடி சார். 10 கோடிக்கு எங்க நான் போவேன்? அப்படியே கொடுத்தா கூட அவனை எப்படி சார் நான் நம்புறது? டபுள் கிராஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அவனை பயமுறுத்த ரவுடி செட் பண்ண. ஆமா சார். பங்கஜ்
ஜேர்னலிஸ்ட் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டான். ஜேர்னலிஸ்டையும் அவன் பிளாக்மெயில் பண்ணான். நானும் என்னுடைய ஒரிஜினல் வீடியோஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். இதுல உன் ஒய்ஃபை இன்வால்வ் ஆமே? எங்க அம்மா வீட்ல இருந்த டிரைவர் தான் கரணோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது. நான் தான் அந்த ஏற்பாட்டையே பண்ணேன். அப்படின்னா அபூர்வன் எஸ்கார்ட்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா எனக்கு கோவமும் வந்துச்சு. அப்ப அவனை விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா அபூர்வி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. இந்த கேவலமான வேலை, இந்த பொண்ணுங்க கூட இருக்குது, சூதாடுறது, இது எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. மாறுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா திரும்ப 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ என் கையில கிடைச்சது. ஏதோ கோவமான ஜேர்னலிஸ்ட் எனக்கு அனுப்பினாங்க. அபூர்வி, என்ன இது, என்ன இதெல்லாம்? நீ எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி நம்ம பையன் மேல சத்தியம் பண்ணல, ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கல. என்ன நம்பு, நான் நிஜமாவே மாறிட்டேன். எப்படி நம்ப சொல்ற? இந்த வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் கூட உன்னை நம்ப சொல்றியா? இது பழைய வீடியோடி. யாரோ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. ஏற்கனவே என்னோட நம்பிக்கையை உடைச்சு எரிஞ்சிட்டு இப்ப ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றேன்ல, நான் மாறிட்டேன். முதல்ல இத பத்தி நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நிச்சயமா நான் ரொம்ப கவலைப்படுறேன். நீயும் என் பிள்ளையும் எனக்கு நிச்சயம் முக்கியம்டி. உங்க 2 பேரும் என்னால இழக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ நிஜமாவே ஒரு பழைய வீடியோ தாண்டி. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போக நினைச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப அவர் மேல நம்பிக்கை வந்தது. எங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இத பத்தி எனக்கு தெரியாது. எதுவும் அவருக்கும் தெரியாது. உங்க பையன் தப்பான வழியில தான் போறான் தெரியுமா உங்களுக்கு? எப்போ எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதோ, அபூர்வி இதுல மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனா அபூர்வி இப்ப திருந்திட்டான், ரொம்ப நல்லவனா மாறிட்டான். திடீர்னு யாரும் திருந்த மாட்டாங்க. இவன் மட்டும் எப்படி திருந்திருப்பான்? நானே என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரிய வந்துச்சு சார். வீட்டுல எல்லாருமே என்னால கஷ்டப்பட்டாங்க. எப்பவோ பண்ண தப்புக்கான பிரச்சனை இப்போ பின்தொடருது. கடன்ல வேற மூழ்கிக்கிட்டே போயிட்டேன். நான் புதுசா கடன் வாங்கி பழைய கடன்காரங்களுக்கு செட்டில் பண்ணேன். புது கடனை கொடுக்க முடியல சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 5 கோடிக்கு கடன்காரன் ஆயிட்டேன் சார். நான் எதை நினைச்சு பயந்தனோ அதுவே நடந்துடுச்சு. யார்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தனோ அவனே அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டான். 5 கோடியா? பணத்தோட அருமை கொஞ்சமாவது தெரியுமாடா உனக்கு? எப்ப சொல்லலாம்னு இருந்த? இன்னும் அதிகமானதுக்கு அப்புறமா? சொல்லந்தான்ப்பா இருந்த. ஆனா வீட்டை விட்டு வெளியில போ. ஒரு புரோக்கருக்கும் சூதாடிக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. முதல்ல சம்பாதி, அப்புறமா செலவழி. போடா வெளியில போ. பிச்சை எடு, அப்பதான் புத்தி வரும். போடா. என்ன பண்றீங்க நீங்க? அவன் எங்க போவான்? பொண்டாட்டியும் புள்ளையும் இருக்காங்கல்ல. கேம்லிங்ல பணத்தை விடும்போது இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இல்லையா? தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. இந்த ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, 1 வருஷம் டைம் தரேன். இவன் பட்ட கடனை எல்லாம் நான் அடைக்க முடியாது. என் கூட ஆபீஸ்க்கு வரட்டும், உழைக்கட்டும், இன்ஸ்டால்மெண்ட்ல கடன் அடைக்கட்டும். முடியலன்னா வீட்டை விட்டு வெளியில போய் தொலையட்டும். சார், நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன் சார். எங்க அப்பா என்ன திட்டினதே இல்ல சார். இந்த மாதிரி வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதுக்கு பேசாம அப்பா கூடயே வேலை செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் சார். நானு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே மாறிட்டேன். அதுக்கப்புறம் அவர் உண்மையாவே மாறிட்டாரு. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு வினையா வந்திருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த வீடியோ அனுப்புனா அதுல இருந்து வெளியில வரதுக்கு பங்கஜோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை தான் நாங்க அடைச்சிட்டு இருக்கோம். கணேசனா? மிலேஷ், இந்த பிளாக் பைக் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? இல்லை, எதுவும் தெரிலண்ணா. எல்லா டீலர்ஸ்கிட்டையும் பேசிட்டேன். ஆனால் யாருக்கும் அந்த பைக்கை பற்றி தெரியல. நிஜமாவா? கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா? ஆண்ணா, ஒரு வேலை பண்ணுறேன், திரும்ப எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறேண்ணே. சரி கேளு. ஏதாச்சும் மறந்து கூட போயிருப்பல்ல. மிலேஷ், ஒன்று பண்ணு. இந்த திருட்டு வண்டியெல்லாம் உங்ககிட்டே வரும்ல, நீயும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கல. என்னண்ணா சொல்ல வர? இந்த வேலைலாம் நான் எப்போ விட்டேண்ணா? இதெல்லாம் விட்டு 6 மாதம் ஆகுது. சரிப்பா, ஏன் கோவப்படுற? கேளு, வேலை நடக்கணும், கேட்டுக்கிட்டே இரு. சரியா? கிளம்பு. சார், பெரிய ஒரு பிரேக் சார். என்ன? ஷூட்டர் மாஸ்டர் மைண்டுக்கு நடுவில் இருக்கிற லிங்க் யார் அவனு தெரிஞ்சதா? சார், கணேஷ் கண்டுபிடிச்சான். சஞ்சயும் சரங்கும் 2 பேரும் ஷைனிங் மூன் பார்ல பார்த்துப்பாங்க. நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். அதுலேருந்து தான் தெரிஞ்சது.
போலீஸால உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? ஷைனிங் மூன் பாரோடைய ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நீ சைன் பண்ண ரெசிப்ட் கிடைச்சிருக்கு. இந்த மர்டர் பிளான்ல நீயே உடந்த அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ண இது போதுமே. இதுவும் தெரியும் நீ தான் கன்னை வாங்க வச்சன்னு. இப்பவும் சொல்ல போறியா தவல் கப்ஸே மர்டருக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு? சஞ்சய், நீ ஜெயிலுக்கு போக போறது உறுதி. உண்மையை நீ சொல்லிட்டனா கொஞ்சம் கருணை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிலில் மோசமான கைதிங்க இருக்கிற செல்லுல உன்னை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுவேன். நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் தான் பக்கியாக்கு ஆர்டர் கொடுத்தேன். அவன்தான் தாவலை கொன்னான். எதனால? 5 வருஷமா எங்களால் வாழவே முடியல சார். பிஸ்னஸ் மொத்தமாக அழிஞ்சுக்கிட்டே வந்தது. எவ்வளவோ சொல்லி புரிய வச்சான், ஆனால் அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். சாரணம் இதுக்கு உடந்தையா? இல்லை சார், கொலைன்ற வார்த்தையை சொன்ன உடனே பயந்துட்டான். அப்புறம்தான் தோணுச்சு இந்த வேலையை நான் தனியாக தான் செஞ்சாகணும். அப்படின்னா ஜெயிலையும் தனியா இரு. தவல் சாரோட கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது அப்போதைக்கு தெரிய வந்துச்சு. அதுதான் பிசினஸ் ரைவல்ரின்ற ஒரு மோசமான ஒரு காரணம். போலீஸ் கடைசியா ஒரே ஒரு ஆளை மட்டும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் தானா க்ளோஸ் ஆயிடும். கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தவல் குடும்பத்தாருக்கு அவங்க கேள்விக்கான ஒரு பதில் கிடைச்சிடுச்சு. 7 நாள் தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா போலீஸ் அந்த கொலைகாரனையும் பிடிச்சிட்டாங்க. கொலைகாரன் அவனுடைய வாக்குமூலத்துல சொன்ன அந்த ஒரு விஷயம் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயங்க. நிஜமாவே இந்த கேஸ் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற விஷயம் அப்ப எழ ஆரம்பிச்சது. குழப்பமான சூழ்நிலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சார் தவன் காப்ஸேவை அட்டாக் பண்ணேன். இது சஞ்சய் சார் தான் அட்டாக் பண்ணவே சொன்னார் சார். இந்த வாட்டியும் சஞ்சய் சார் தான் டபுள் கேப்ஸையும் கொல்ல சொன்னார். ஆனால் சார் நான் அவரை சத்தியமாக கொல்லவே இல்லை சார். நான் இல்லை சார், நான் சுட்ட புல்லட் தான் கொன்னுச்சுன்னு சொல்லாத. அப்படி சொல்ல மாட்டேன் சார். உண்மை இதுதான் சார். டபுள் கேப்ஸை கொன்ன குண்டு என் கண்ணிலிருந்து வந்த குண்டு இல்லை. அந்த கண்ணை நான் தொட கூட இல்லை சார். நான் அவனை கொல்றதுக்கு முதல் நாளே அவனை யாரோ கொண்டுட்டாங்க. என்னால் இதை நம்பவே முடியல சார். இதை பயன்படுத்தி சஞ்சய் கொடுக்க வேண்டிய மீதி 10 லட்சத்தையும் வாங்கிடலான்ட்டு மீதி 15 லட்சத்தையும் தூக்கிட்டு ஓடியே போயிடலான்னு நினைச்சேன் சார். இந்த தடவை நீ போய் சொல்லலான்னு நான் எப்படி நம்புறது? சார் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே சார், மர்டர் நடந்த அன்னைக்கு நாங்கள் இல்லவே இல்லை. சார் எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிட்டேன். இவன் போய் சொல்லலை. மர்டர் சமயத்தில் ஷீனாவோட தான் இருந்திருக்கான். ஏன்னா ஷீனா வேலை செஞ்ச இடத்துல நான் என்கொயரி பண்ணேன் சார். பக்கியா ஷீனா 2 பேரையும் மர்டர் டைமில் அங்கே பார்த்துருக்காங்க. ஃபக்கியா உண்மையை சொல்கிறான்னா மர்டர் யார் பண்ணா? நமக்கு புலப்படாத ஏதோ ஒன்று இருக்கு. கன்னை யார் தூக்கியிருப்பா? சரி, கணேஷ் எப்படியாவது வெஹிக்கிளை கண்டுபிடிக்க சொல்லு. சார் என்னாச்சுரா? எத்தனை முறை நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? சரியான வேலை கிடைக்கல சார். வெறும் 2 லட்சம் தான் கிடைச்சது. ககனுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? போய் அவங்ககிட்டயே கேளு. கேட்டேன் சார், இல்லைன்ட்டானே. அண்டர் கிரவுண்ட் போயிட்டான். பெரிய ஆளுனா கொல்ல போறேன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னும் 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் பாட்டு போயிடுறேன். இல்லைனா என்ன? என்னடா பண்ணுவ நீ? நானா போலீஸ் கிட்ட போவேன். என்னடா என்னைய பிளாக்மெயில் பண்றியா? இல்லை சார், நான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஊதியம் கிடைக்கலாம் எப்படி? கொஞ்சமாவது கொடுங்களேன். அவன் கோடீஸ்வரன். 10 லட்ச ரூபா தானே கேட்குறேன். கால் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கே வரணும்னு மட்டும் சொல்லுங்கள்.
எனக்கு எனக்கு உமேஷை தெரியாது சார். ரத்தன் தான் நம்பர் கொடுத்தான். யாருடா அந்த ககன்? இந்த வேலையை அவன் தான் பண்ணான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார். டபுள் கப்ஸியை கொன்னதும் அவன் தான் சார். யாரை கொள்றோன்னு கூட அப்போ எனக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா டிவியில் எப்போ நியூஸை பார்த்தனோ அப்போ தான் எனக்கே புரிய வந்தது. அதாவது ககனுக்கு இதனால நிறைய பணம் கிடச்சிதுன்னு. ஆனால் எனக்கு வெறும் 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. நான் உங்களை கேட்டேன் கூட, இது நியாயமா ககன்? எனக்கு தெரியும் உனக்கு 15-20 லட்ச ரூபா கிடச்சிருக்கோன்னு. நான் வெறும் 5 லட்ச ரூபா தான் கேட்குறேன். இங்கே பாரு, எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பேன். அந்த கொலையை பண்ணது நான் தான். நீ பைக்கில் மட்டும்தான் உட்காந்துருந்த, புரியுதா? கூட இல்லையா என்ன? இதை எல்லாத்தையும் விடு, பணத்தை தயவு செஞ்சு எங்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா நீ தான் காரணம்னு போலீஸுக்கு போயிடுவேன். போ. என்ன நினச்சிட்டு இருக்க? ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்கண்ணா. உன்னை தான் முதல்ல உள்ளே தூக்கி போடுவானுங்க, நல்லா விசாரிப்பானுங்க. அப்புறம் உன்னால் வெளியே தலை காட்டவே முடியாது. யாராலையும் உன்னை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் ககன் நிலேஷ்க்கு என் நம்பரை கொடுத்துட்டான். அவன் பணத்துக்காக ஏன் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி கூட செட்டில்மெண்ட்ஸ்க்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். அதனால் நான் இந்த முறையும் அவன்கிட்ட அதையே தான் சொன்னேன். என்னையா விஷயம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஞாபகம் வந்திருக்க. என்ன பண்ணுறது, வேலை அந்த மாதிரி. செட்டில்மெண்ட்டா? மர்டர் பண்ணணும். பிரச்சனை இல்லை. யாரை பண்ணணும்? அட, இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சப்பா. பயங்கர ஃபேமஸ்ஸு. ரொம்ப கஷ்டப்படணுமே. அதுவும் இல்லாமல் பணமும் நிறையா செலவாகும். எவ்வளோ வேணும்? 20 வேணும். சரி, கொடுக்குறேன். டன். நான் உனக்கு பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மர்டரோட டேட்டை ஃபைனல் பண்ணேன். இதெல்லாம் யார் சொல்லி செஞ்ச? சஞ்சய் சொல்லியா, ஷாரன் சொல்லியா? சார், இது பேரார் சைடில் பண்ணேன் சார். என்ன ஆச்சு சார்? வேற யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? இன்னொரு ஷூட்டர். அவங்க இந்த வேலையை செய்யல. அவங்க செய்யலனா வேற யாரு செஞ்சா? சஞ்சய் பிளான் பண்ணிருக்கான், கன்னை கொடுத்துருக்கான். அவன் பண்றதுக்கு முன்னாடியே வேற எவனோ பண்ணியிருக்கான். இதுக்கான மாஸ்டர் மைண்ட் வேற யாரோ. என்ன அப்பூர், கரெக்டா தானே சொன்னேன்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? டே அப்பூர், உன் பொண்டாட்டி அம்மா கிட்ட நீயே சொல்றியா இல்ல நானா சொல்லணுமா? அதாவது உங்க ஒப்பனை நீ தான் கொன்னு. சார், இன்னி வரைக்கும் என்னை யாரும் தொட்டது கூட இல்லை சார். ஆனால் எல்லாரும் முன்னாடி அன்னைக்கு எங்கள் அப்பா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன அரைஞ்சிட்டாரு சார். 5 கோடியா? நான் சொல்லன்னு தான்ப்பா இருந்தேன். ஆனால் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போடா. சூதாடுறவனையும் கடங்காரனையும் என் வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியில போக சொன்னார் சார். ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. பழிக்கு பழி வாங்கணும்னு நான் அன்னைக்கே பிளான் பண்ணிட்டேன். உமேஷ் கிட்ட சொன்னேன். என்னடா நினச்சிட்டு இருக்காரு? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். நான் என்ன பெருசாக கேட்டுட்டேன்? வெறும் 5 கோடி ரூபா தானே. அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சார் மச்சான். இனிமே போறதுக்கு முடியாது. அதனால விட மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ண முடியும்? கொலை பண்ண போகிறேன். என்ன? அதுக்கு தான் எனக்கும் உதவி தேவைப்படுது. இங்கே பாரு அப்போர், நீ ரொம்ப குடிச்சிட்ட. வீட்டுக்கு போலாம் வா. இல்லைடா, கேளுடா. எங்கள் அப்பா கிட்ட 2000 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கு நான் 10% கொடுப்பேன். மர்டருக்கான எல்லா உதவியும் என் ஃப்ரெண்டு பண்ணான். நானும் மாறிட்டேன்னு என் குடும்பத்தில் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. நான் நல்லவன் எல்லாரும் நம்பணும்ல. நீ 2 நாளா தூங்கவே இல்லடி. முதல்ல தூங்கு நல்லா. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ல லீடர் ஆகணும்னா அதுக்கு இப்போதுலேருந்தே பிளான் பண்ணி ஆகணும். நிஜமாவே ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? இல்லைனா உங்க பையன்றதுனால நான் சொன்ன ஐடியாவை ஏத்துக்கிட்டீங்களா? அப்பாவை யார் கொண்டாங்களோ அவங்கள நானும் மாறிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பாவும் நம்ப ஆரம்பிச்சாரு. ஆபீஸ்லயும் எனக்கு நல்லாவே மதிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பூரோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பூர், கம்பெனியை எப்படி உருவாக்கணுங்கிறத நீ நல்லாவே நினைவு வச்சிருக்க. அதுக்கப்புறம் மர்டருடைய டேட் அண்ட் டைமை நானே டிசைட் பண்ணேன். மற்றது எல்லாமே
பிளான் படி நடந்துச்சு. உங்க அப்பா உன்னை ஒரு அறை அரைஞ்சதுனால அவரையே நீ கொன்னுட்டியா என்ன? எங்க அப்பா நினைச்சிருந்தா எனக்கு உதவி இருக்கலாமே சார். யார்கிட்ட எல்லாம் போய் நான் உதவி கேட்கறனோ அவங்க எல்லாருமே என்ன மிரட்டினாங்க. இவனுங்க எல்லாம் மோசமானவனுங்கன்னு அப்பாவுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் கொலை பண்றதுக்கு கூட சுத்தமா பயப்பட மாட்டாங்க. 5 கோடிக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. ஆனா எங்க அப்பாக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லையே. அவருக்கு முக்கியம் கம்பெனி, நேர்மை, நியாயம் வளர்கிட்டே இருப்பாரு சார். அப்போர், நாங்களும் எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கோம். உன்ன மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அவருக்கு எப்பவுமே தெரியும். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, இவனை மட்டும் நம்ப கூடாதுன்னு, அவனை எதிர்பார்க்காதன்னு சொல்வாரு. அம்மாவோட மனசாட்சியை எப்படி ஏத்துக்கும்? இப்பதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. இல்லம்மா, நீங்களும் அப்பாவும் எங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருக்கீங்க. நீங்க எத்தனை பேருக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க தெரியுமா? ஆனா உங்க புள்ளதான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே கத்துக்கவே இல்லையே. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. நம்ம என்ன பண்ண முடியும்? அபூர்வா, உமேஷ், நிலேஷ், ககன் ஐபிசி செக்ஷன் 302 கொலை வழக்குல, அது மட்டும் இல்லாம ஐபிசி செக்ஷன் 120ல கொலை குற்றத்துக்கு துணை போனதுனாலையும் கொலை செஞ்சதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அபூர்வா குடும்பத்தால ஒரு விஷயத்தை மட்டும் நம்பவே முடியல. என்னன்னா அபூர்வா தான் தந்தைய கொல்றதுக்கு பிளான் போட்டே கொடுத்து முடியாதத முடியும்னு செய்ய முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஏன் கெட்டது கூட நல்லதா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அபூர்வாவுக்கு தந்தையோடைய பணம் தேவைப்பட்டுச்சு. சூதாடுறதுக்கு வாங்கின பணத்தை அவன் திரும்பவும் கொடுக்கணும், இல்லனா தன்னை கொலை பண்ணிடுவாங்களோன்னு அவன் பயந்தான். ஆனா இதெல்லாம் தப்பு, தான் மாறணும்னு ஒரு மனுஷனுக்கு புரிய வரும்போதுதான் ஒரு மாற்றங்கிறத ஏற்படுங்க. அடுத்த எபிசோட எல்லாரும் கண்டிப்பா தவறாம பாத்துருங்க. நானும் சோனி உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெறேன். நினைவு இருக்கட்டும், கிரைம் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வேற என்ன, எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க.